ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை கோல்டு ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை அப்போல்லாம் நான் பேசுகிற விதத்து பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி டான் ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்களை அப்பெல்லாம் வர சொல்ல வருவாருடா. அமைதி அவங்கவுங்க சீட்டில் அப்படியே உட்காந்துக்கணும். எழுந்து எவனை விட்டு கட்டுனீங்க, ஒரு கட்டு தான், அவ்வளவுதான். அப்புறம் உங்களுக்கு ஃபியூனல் தான். ஃபியூனல் யாருக்கெல்லாம் வேணும் சொல்லுங்கள். ஃபியூனல் வேணுங்கிறவங்க ஹேண்ட்ஸு தூக்குங்க, நான் வேணால் சிறப்பாக பண்ணி விடுதேன் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி பேசிட்டு, டேய் ஜொங்குக்கா நைஃப் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குடா பாருடா, என்னம்மா என் நைல்ஸை கட் பண்ணுது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கும் சுகாவும் அந்த நைஃபை வச்சு பேசிகிட்டு இருக்குது. மற்ற பசங்க எல்லாருமே நோட் பண்ணிவிட்டு, இவனை சொன்னதை செஞ்சு வேற காட்டிடுவானுங்களே, இந்த ஆரம்புக்கு அறிவே கிடையாது. மீட்டிங் வாரமே அவன் வரதை விட்டு போட்டு இவன் 2 பேரையும் வர வச்சுருக்கான் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டுலேயே பயத்துலேயும் மற்ற பசங்க சில பேர் நோட் பண்ணால் அந்த கேபின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பில் என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா, டே நைஃபை மறைச்சவே ஹேங் வரான் அப்படிங்கிற மாதிரி சுகா ஜங்குக்கு சொல்லவும் டக்குன்னு சுகா அந்த நைஃபை மறைச்சி அவரோட ஃபேன் பேக்கெட்டில் வச்சுட்டு, ஹயாங் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னோம். மீட்டிங்கை நம்ம ஆரம் ரன் பண்ணுறது. இந்த மாதிரி ரன் பண்ணால் ஆல்ரெடி இந்த பேப்பர்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது, இது என்னோடய பேப்பர்ஸ்ன்ட்டு இன்னொரு கம்பெனியில் இருக்க பர்சன்ஸு பேசினா நம்ம சுகா அப்படியே ஆரம்புக்கு பின்னாடி நின்றபடி அவரோட ஃபேன் பேக்கெட்டில் தானே அந்த நைஃபை வச்சுருப்பாரு. அந்த நைஃபை அப்படியே எடுத்து வெளியே கட்டுறாரு. தேவையில்லாமல் கற்றுனேன், வெளியே வந்ததோட போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுகா சிக்னல் கொடுத்தோம். அவன் போட்டு தள்ளுறானோ இல்லையோ, நான் உன்னை பஞ்சு பண்ணியே கில் பண்ணிடுவேன்ட்டானுங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி முறுக்குனபடி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி 100% பற்றி மிரட்டுனா, ஏன்டா டே ஏன் ஃபைல் பேப்பர்ஸை வச்சு மீட்டிங் ரன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் 2 பேரும் என்ன கில் பண்ணுற மாதிரியாடா பேசுகிறீங்கங்கிற மாதிரி அந்த பர்சன் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பிக்கிட்ட ஜொங்குக்கு ஷூவை பற்றி பேசினோம். டக்குன்னு 2 பேருமே ஸ்மைல் பண்ணபடி, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை எங்கம்மா போய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு ஷூவாவும் சொல்லுவாங்களா. இந்த மாதிரி சொன்னால் ஆரம்னா இவனை செஞ்சாலும் செய்வானோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்கிற மீட்டிங் பண்ணிவிட்டு, இது என்னோடய மீட்டிங் பேப்பர்ஸ் அவனோடது கிடையாதுங்கிற மாதிரி சொன்னால், ஆல்ரெடி அந்த பர்சன்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணியிருப்பாங்களா அந்த மூமெண்ட்டுக்கு, என்னோடய பேப்பர்ஸ் எப்படி அவங்ககிட்ட கிடைச்சிச்சுங்கிற மாதிரி ஷாக் ஆனோம். அந்த பிளேஸில் அந்த மீட்டிங் ரூம்குள்ளே என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குதோ அது ஜெனி அவ்வளோத்தையுமே நோட் பண்ணிட்டு இருந்திருப்பா. இப்படி நோட் பண்ணால் என்னாச்சு கையாங்கிட்ட இது ப்ராப்ளமா சொல்லி யாரை போட்டு தரணும்னு சொல்லி போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்லவும், என்ன டே நேற்று நான் அவ்வளோ அடி அடித்து அப்படி ஏன்டா இப்படி பேசுகிறேன்னுங்கிற மாதிரி ஜொங்குக்கு போயிட்டு கோமானா, டே நீ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா, எப்போ பார்த்தாலும் ஏன்டா அவரை டென்ஷன் ஆக்குறானுங்கிற மாதிரி சுகா அப்படி நம்ம ஜொங்குக்க ஒரு மாதிரி ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டு ஹக் பண்ணபடி பிடிப்போம்ல அந்த மாதிரி கிரிப்பாக ஜொங்குக்க பிடிக்கிறாரு. வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பிடிச்சோம். இப்போ நம்ம ஆரம்னா அங்கே இருக்கிற அந்த ஒரு பர்சன்ட் இது என்னோடய பேப்பர்ஸ்ன்னு சொல்லியிருப்போம்ல, அவனை பார்த்துட்டு நக்கலா சிரிச்சு, சாரி தெரியாமல் உங்களோட பேப்பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு போலுக்கு, இது என்னோடய ஃபைலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீயும் இன்னொரு ஃபைலை எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரா. அந்த மாதிரி பண்ணால் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்க இந்த ஃபைல் ஒன்று நம்ம ஜொங்குக்கு ரெடி பண்ணது, இன்னொன்று நம்ம சுகா ரெடி பண்ணது. ஜொங்குக்கு ரெடி பண்ண ஃபைலில் தான் அந்த கேர்ள் ஜெனிக்கு பிக் எடுத்து கொடுத்துருப்பா. இப்போ இருக்கிறது ஷூவோட ஃபைலா. டே ஹயாங் ஏன் ஃபைலையே அவன் ஆட்டையை போட்டிருக்கான்டா. ஆமாண்டா, அவனுக்கு எவ்வளோ நெஞ்சல் இருந்தால் உன் ஃபைலில் ஆட்டையை போட்டிருப்பான். பாவனி கஷ்டப்பட்டு எத்தனை டேஸாக கண்ணை முழிச்சிருந்த அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணேன். அவன் கம்பெனியை விட்டு வெளியே வரட்டும், நம்ம சிறப்பாக கவனிப்போனே அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசினா ஓகேடாங்கிற மாதிரி சுகா நம்ம ஜொங்குக்கிட்ட சொல்ல இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தா, சுகா ரெடி பண்ண ஃபைலில் சப்மிட் பண்ணி அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டெண்டரை நம்ம வாங்குறாரு. வாங்கிட்டு டே தப்பு பண்ணிட்டியடா, தேவையில்லாமல் ஜொங்குக்கோட ஃபைலை எடுத்து அவன் ஹேண்ட்ஸில் சிக்கிட்ட பற்றியா, சிறப்பாக அவன் கவனிப்பான், வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு ஷுகர் பண்ணால் என்னாச்சு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாங்களா. டெண்டர் நமக்கு கிடச்சிடுச்சு, பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே சைனை வாங்கிட்டு நம்ம டெண்டர் பேப்பர்ஸை கம்பெனிக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகே ஹயாங், நான் இன்னொரு மீட்டிங் பிளேஸ்க்கு போகணும், போட்டுமா? போ ஹயாங், இங்கே இன்னொரு பர்சனுக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட ஃபைல் எடுத்து வச்சுருப்பாங்கல்ல அவனை நோட் பண்ணால், ஆகா இவன் பார்வையே சரியில்லையே, போகிறதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டக்குன்னு அந்த மீட்டிங் ரூமை விட்டு வெளியே வருவானா. அந்த மாதிரி வேண்டாம், அந்த மீட்டிங் ரூமை விட்டு வெளியே பின்னாடியே வர நம்ம ஜொங்குக்கு ஷுகாவுமே நம்ம ஹயாங் எப்படியாவது கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிடணும், அதுக்கப்புறம் தான்டா அவனை கவனிக்கணுங்கிற மாதிரி வெயிட் பண்ணுவாங்களாம். காரை கரெக்டாக நம்ம கார் டோரை ஓப்பன் பண்ண போனோம். ஆரம்புக்கு முன்னாடி நீல் டவுன் போட்டு ஆரம் எனக்கு தெரியாமல் நான் உன்னோட ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன்,
இந்த மாதிரி நேற்று என்னோடய லேப்டாப்புக்கு உன்னோட ஃபைல் பேப்பர்ஸ்லாம் வந்துச்சு. இதை வச்சு கண்டிப்பாக எனக்கு டெண்டர் கிடைக்கும்னு நினச்சி தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். தயவு செஞ்சு உன் பிரதர்கிட்ட சொல்லி நீ கண்டிப்பாக அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்னை கீல் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. எனக்கு உன் பிரதர்ஸ் 2 பேரை பற்றி நல்லா தெரியும். நீ சொன்னால் அவங்க கேட்பாங்க. நான் பண்ணது தப்பு தான், நான் பண்ணது தப்பு தானுங்கிற மாரி செம்மையாக நம்ம ஆரம்பிக்கிட்ட இருந்து கெஞ்சி கத்திரியால்டா. வார்த்தையாடா அவனுக்கு திமிர? ஏன் பேப்பர்ஸை எடுத்து ஏன் பேப்பர்ஸை காப்பி அடிச்சிட்டுன்னு சொல்லி ஹயாங்கி திட்டிப்புட்டு என்னம்மா கதிரி அழுறான் பத்தியா? இவன் பண்ணுற ட்ராமாவுக்கு ஹயாங் மெல்ட் ஆகிடுவானோ அப்படிங்கிற மாரி சுகா கேட்டால் சான்ஸே இல்லை. மெல்ட்டே ஆனாலும் ஹயாங் முன்னாடி பேபி மாதிரி சிரித்து ஹயாங் அனுப்பிட்டு அவனை நான் பிரித்து மேயாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி சொன்னேன். சுகாவுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. அதுதான் நான் என் பிரதர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ஜங்குக்கு ஹக் பண்ணுவாரா இந்த மாதிரி ஹக் பண்ணான். இந்த மாதிரி கதிரி ஆள்ற மொமெண்டெல்லாம் பார்த்துட்டு ஆரம் அப்படியே க்ளோஸாக வந்துட்டு உனக்கு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்தா பற்றியா ஷினி அவகிட்ட போய் சொல்லு இனிலாம் இந்த ஆரம்கிட்ட அவளோட கேம் ப்ளே ஆகாதுன்னு அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் கரெக்டாக ஜெனிக்கிட்ட இருந்து அந்த பர்சன்ட்டுக்கு கால் வருது. அந்த மொபைல் அப்படியே நம்ம அவரோட ஃபேன் பேக்கெட்லேருந்து எடுத்து ஜெனி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமானுங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் ஹிட்டை நாக் பண்ணால் ஜொங்கு சுகாவுக்கும் ஜெனினா யாருன்னே தெரியாதுல்ல அந்த மூமெண்ட்டுக்கு. ஆரமாக நோட் பண்ணால் ஜொங்கு சுகா விட்டு மூவ் பண்ணாகி ஆரம் தூரமாக வந்துட்டு அந்த காலை பிக் பண்ணால் டே நான் உனக்கு அந்த பேப்பர்ஸை கரெக்டாக தானடா கொடுத்தேன் எப்படிடா அந்த டெண்டரு ஆரமுக்கு கிடச்சிச்சுங்கிற மாதிரி கோமா கத்துனா நீ பிளான் போட்டது எனக்கு ஜெனி ஆனால் பட் அந்த பிளான் உனக்கே வரும்னு நினைக்கல. என்னோடய பிளேஸில் எக்கச்சக்க பிளேஸில் நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த கேர்ள் என்னோடய பிளேஸ்க்கு வந்து பேப்பர்ஸை சேஞ்ச் பண்ணதுலேருந்து எல்லாமே நான் நோட் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டேன்டி. இவ்வளோ டேஸ் என் கமெண்ட் எனக்கு யார் துரோகம் பண்ணானுங்கிறதையும் நோட் பண்ணிட்டேன். நீ போட்ட பிளானை சொதப்பணும் நீ டென்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன். பேப்பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னொன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பியே. டென்று எனக்கு கிடச்சிட்டனோடனே காண்டாக்கி கால் பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே பாரு இதுக்கப்புறம் என்னோடய லைனில் நீ கிராஸ் ஆன இதுக்கப்புறம்தான் உனக்கு பேட் லக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு நேராக ஜங்குக்கிட்ட வந்துட்டு சரிடா நான் மீட்டிங் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவையும் ஜங்குக்கு அந்த பிளேஸில் விட்டுட்டு நம்ம ஆரம் கார் இடத்துக்கு கிளம்ப வர அந்த மாதிரி கிளம்பினோம். ஐயோ இந்த ஆரம் இவங்கக்கிட்ட சொல்லாமலே போயிட்டானேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு சுகாவின் நோட் பண்ணா ஏன்டா டே என்ன திமிரடா நான் யார் தெரியுமாடா பாக்ஸர்டா எவ்வளோ நெஞ்சல இருந்தால் ஏன் பேப்பர்ஸையே திருடி அந்த நீ சப்மிட் பண்ணுவேன் சப்மிட் பண்ணிவிட்டு நான் காப்பி அடித்து நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து அந்த பர்சன்ட்டு அவருக்கு பாக்ஸிங் தெரியுங்களா அந்த மூமெண்ட்டில் பயங்கரமாக பஞ்சு பண்ணுறது விடாட்ட ஜங்குக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது அந்த இடத்துல கேப் இருக்குது அங்கே குத்து இங்கே குத்துங்கிற மாதிரி பஞ்சு பண்ண வேற நம்ம சுகா கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. சேக்ஸில் இந்த இடத்துல கொஞ்சோண்டு கேப் இருக்குடா அங்கே குத்துடா அப்படிங்கிற மாதிரி சேக்ஸில் ஒரு பிளேஸை வேற பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு. அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு பஞ்சு பண்ணுவான் அந்த மாதிரி பஞ்சு பண்ணான். அவன் அப்படியே ஃப்ளாட்டான அப்படி விழுந்துருவானா இந்த மாதிரி விழுந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹயாங் வெறும் 10 டைம் தான் அடித்தேன் விழுந்துட்டான். அவன் அந்தளவுக்கு வீக்கடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம ஜொங்குக்கு சுகாவும் கிளம்புனா பாவி பசங்க இவ்வளோ அடி அடிச்சிட்டும் செத்தாலும் பரவாயில்லன்னு இன்னும் அடிப்பான் நோப்பிளுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டு ஜங்குக்கு சுகம் போன மூமெண்ட்டை பார்த்துட்டு லைட்டாக எழுந்துக்கிட்டு அவனோட பர்சனல் செக்யூரிட்டியை நோட் பண்ணிவிட்டு இப்போ வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் எங்கெல்லாம் எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட் அங்கேருந்து போனால் செனி தான் பயங்கரமாக கட்டுறா. இந்த மாதிரி நான் போட்ட பிளானையே சொதப்பிட்டானேங்கிற மாரி செம டென்ஷனில் கட்டிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி செம்ம காண்டாகுவா. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ கம்பெனியில் எல்லா எம்ப்ளாயிஸையுமே அப்படியே ஒரே பிளேஸில் அரேஞ்ச் ஆக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆக சொன்னால் நம்ம ஜெனிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேர்ள் இருப்பாள் அந்த கேர்ளுமே அதே பிளேஸில் தான் இருக்கிறா. இந்த மாதிரி எல்லா எம்ப்ளாயிஸையும் ஒரே பிளேஸில் அரேஞ்ச் பண்ண அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தான் ஸ்பீச் பண்ணுறாரு. இன்றைக்கி இந்த பிளேஸில் டெண்டர் எனக்கு நம்ம கம்பெனிக்கு தான் கிடச்சிருக்கு எனக்கு தான் கிடச்சிருக்கு இதுக்கு நீங்கள் எல்லோரும் தான் காரணம் நீங்கள் எல்லாரோட உங்களோட சப்போர்ட்லேயும் அப்புறம் என்னோடய பிரதர்ஸ் 2 பேருமே சேர்ந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க்கில் ரெடி பண்ண இந்த ப்ராஜெக்டில் தான் இந்த ட்ரிப்பு நமக்கு டெண்டர் கிடச்சிருக்கு. இதுக்கு நான் நிறைய பர்சன்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கணும். இதில் நான் ஒரு 3 பர்சன்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்குறதா திங்க் பண்ணியிருக்கேன். அந்த 3 பர்சன்ஸோட நேம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நேம் நம்ம ஜங்குக்கு 2வது நேம் சுகா 3rd பர்சன்ட் யார்டாங்கிற மாதிரி எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா
எந்த கேர்ள் நம்ம ஜெனிக்கிட்ட கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருப்பா, பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பிக் எடுத்து அனுப்பியிருப்பா. அந்த கேர்ளோட நேமை சொல்லுவோம். அந்த கேர்ள் ஷாக்கில் அப்படியே எழுந்து நிற்பாள். அந்த மாரி நீ தான் இந்த இந்த டெண்டர் கிடைக்கிறதுக்கு ஹோல் ஹெல்ப்பையும் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னால் என்ன நடந்துச்சுங்கிற மாரி அந்த கேர்ள் ஷாக் ஆனா. ஏன்னா நீ என்னோடய ப்ளேஸில் ஒர்க் பண்ணிவிட்டு என் பிரதர்ஸ் 2 பேருக்குமே நல்லா சப்போர்ட்டாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்க. என் பிரதர்ஸாக சொன்னாங்க, நிறைய சப்போர்ட் நீ பண்ணியாமே அவங்க இந்த ஒர்க்கை என் பண்ணதுக்கு. இல்லைடா ஜங்குக் சுகா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னடா ஹயாங் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. டே அவர் என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு கேட்டால் நாக் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே ஜங்கு கூட கிட்ட பேக் சைடு நெக் இருக்குல்ல அதை கிரிப்பாக பிடிச்சிட்டு ஆமாம் ஆமானுங்கிற மாதிரி கிட்ட வேகமாக நாக் பண்ண வைக்கிறாரு. டே கழுத்து சுளிக்க போகுதுடா ஏன்டா அப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவோட ஆன்சர் எடுத்துகிட்டு டே ஹயாங்கு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம ஆரம்பிட்டு வந்துட்டு எப்போனா நாங்கள் இந்த கேர்ள் எல்லாம் ஹெல்ப் பண்ணான்னு சொன்னோம். ஏன் ஹயாங் இந்த மாதிரிலாம் பேசுகிற? என் டெண்டர் காப்பி பேப்பர்ஸ் யார் எடுத்தான்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறத விட்டுவிட்டு கிஃப்ட் கொடுக்க என்ன சொல்லி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஆரம்பிட்ட பேசுவார். அந்த மாதிரி பேசினோம். அந்த மைக்கு கிரிப்பை பிடிச்சபடி ஏன் ஜங்குக்கு இந்த அளவுக்கு அவசரப்படுற? அதெல்லாம் முடியாது. என்னோட கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ்லாம் யார் எடுத்தாங்கிறது எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும். இப்போ மட்டும் தெரிஞ்சிக்கல இங்கே இருக்கிற எல்லாருமே என் ஹேண்ட்ஸாலே அடிச்சே கீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கோவமாக கத்துவாரா. இந்த மாதிரி கட்டுனா அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா. அந்த கேலுமே செம ஷாக்கில் ஜங்குக்கு நோட் பண்ணுவாளா. இந்த மாதிரி நோட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு இந்த ஆரம்னா அப்படியே ஒரு டார்க் லுக்கை விடுவாரா. இந்த மாதிரி விடுறத பார்த்துட்டு ஐயோ எல்லாருக்கிட்டையும் ஃபைட் பண்ணி திட்டுற மாதிரி ஹயாங் முன்னாடி பேசி தொலைஞ்சிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஷுகாவுக்கு பேக் சைடில் இருந்துட்டு டே என்னை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோடோ ஏதோ ஒரு வேகத்தில் ஹயாங்கிட்டே போய் பேசிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷுகாவுக்கு பின்னாடி போய் மறைஞ்சு நிற்பாரா. இந்த மாதிரி என்னடா மாறம்டா போட்ட பிளான் எடுத்து கெடுக்கிறியா வண்டி ஜங்குக்கு நீ அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் நம்ம ஜங்குக்கு பட்டு மறைச்சா. சரி ஹயாங் நீ ஏன் டென்ஷன் ஆகுற நான் ரொம்ப கூலாக இருக்கிறேன். சும்மா எங்களுக்கு கிஃப்ட்லாம் தரேன்ல எங்களுக்கு என்ன கிஃப்ட்டு அந்த கிஃப்ட்டை தாயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜங்குக்கு பேசுகிறத பார்த்துட்டு நீ வாயை விட்டுட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சுகா ஜங்கு கூட மவுத்தில் அடிப்பாரோ அந்த மாதிரி அடித்தான். சரி எல்லாருமே அப்படியே அவங்கவுங்க சீட்டில் உட்காருங்க. என் பிரதர்ஸை பற்றி தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல. அதனால உங்களோட பாஸ் ஜங்குக்கு அந்த மாதிரி தான். அதெல்லாம் பற்றி திங்க் பண்ணாதீங்க. சரி என் செல்ல பிரதர்ஸ்க்கு முதல்ல கிஃப்ட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த கேலோட நேமை சொல்லி உனக்கும் கிஃப்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த கேல் அப்படியே ஷாக்காக நோட் பண்ணால் மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஹோட்டலில் டின்னர் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பிளேஸில் உங்கள் எல்லாருக்குமே டின்னர் நான் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பிளேஸில் உங்களுக்கு பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி சொல்வாரோ அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு எம்ப்ளாயிஸ் எல்லோரும் ஹாப்பியாக நோட் பண்ணோம். சுகாவை கூப்பிடுவாரா. கிஃப்ட்டுனுங்காரு என்ன கிஃப்ட்டுடா கொடுப்பாரு? என்ன பண்ணாலுமே நமக்கு பனிஷ்மெண்ட் மட்டும்தான் கொடுப்பாரு. இன்றைக்கி மட்டும் புதுசாக கிஃப்ட் கொடுத்துட போகிறாராடா? கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னால் ஆமாண்டா நம்மலாம் ஸ்கூல் படிக்க சொல்ல காலேஜ் படிக்க சொல்ல கிராஜுவேஷன் ஆகணும், ஹை பொசிஷனில் வரணும், நம்பர் 1 பிளேஸில் இருக்கணும்னு சொல்லி திட்டி பனிஷ் பண்ணி நம்பர் 1 பொசிஷனில் வந்து நம்ம ஆசையை கேட்ட கிஃப்ட்டை கூட நமக்கு வாங்கி தரல தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி சுகா செலவும் நல்லா தெரியுதுல்ல. அன்னைக்குமா கிஃப்ட்டு நமக்கு கிடையாது அந்த கேலுக்கு நம்மளுக்கு முதல்ல அந்த கேலை போய் நேற்று பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு காண்டா வரோம். அந்த மாதிரி காண்டாந்தோம். ஏன்டா இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற? அந்த கேலை பறவை வச்சுப்போம் இப்போ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பனிஷ் பண்ணுறத வேற ஆர்வமாக வேற வாங்கிக்க போறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ஜங்குக்கு நோட் பண்ணா. இப்போ உங்களுக்கு 2 பேருக்கு கிஃப்ட் வேணுமா வேண்டாமா? ஏன்டா 2 பேரும் மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. இந்த மாதிரி திட்டினா யார் சொன்னா கிஃப்ட்டு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவும் ஜங்குக்கும் கரெக்டாக நம்ம ஆரம்பிக்கிட்ட வந்து நம்ம 2 பேரும் ஐஸை க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் குட்டியாக 2 பாக்ஸை நம்ம சுகாவோட ஹேண்ட்ஸ்லையும் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லையும் கொடுக்குறாரு. பார்த்தியா நம்ம ஹயாங்க்கு திமிர? டமாடுன்னு ஒரு சாக்லேட் கொடுத்து நம்மளை ஏமாத்துறாரு பாருடா. நம்ம என்ன சின்ன பசங்களா? பார்த்தியா அந்த கேலுக்குள்ள கிஃப்டை பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது, நமக்கு பார்த்தியா கைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது ஹேண்ட்ஸில் பிடிக்கிற மாதிரி ஒரு ரிங் பாக்ஸ் சைஸில் அந்த மாதிரி குட்டியாக தான் நம்ம சுகாவுக்கும் ஜங்குக்கும் பாக்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த பாக்ஸை பார்த்து 2 பேரும் காண்டாக்கி
நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி மீட்டிங்ஸ்க்கு பேப்பர்ஸ் ரெடி பண்ணால் நமக்கு கிஃப்ட்டு இந்த பாக்ஸு. அந்த கேர்ளுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய கிஃப்டாடா, இதை நான் விட மாட்டேன், இந்த கிஃப்ட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த கிஃப்ட்டு தான் வேணுங்கிற மாதிரி நம்ம சுகர் கட்டுவாரா? டே வாய மூடுறா, சும்மாடா, நீங்கள் இருந்து போய் கேட்டால் மட்டும் உனக்கு கிஃப்ட்டை கொடுத்துருவாரா? டே ஜங்கு தென்று என்னோட பேப்பர்ஸால் கிடச்சிச்சுடா கிஃப்ட்டு, எனக்கு தானடா வேணும் அப்படிங்கிற மாதிரி அழுவாரா? இந்த மாதிரி அழுதா நம்ம ஜங்குக்கு சிரிப்பாக வருது. நான் சொல்ல ஏடா ஹயாங் பெருசாக தருவானல்ல, இதுதான் நம்ம கிஃப்ட்டு, நல்லா பார்த்துக்கோ, நான் இதை என் பேபிகிட்ட கொண்டு கொடுத்துருந்தேன், அதை நீ ஓன் பேபிகிட்ட கொண்டு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? சரி என்ன செய்ய, ஜிம்னா வேறு மார்னிங் ரொம்ப கோவமாக இருந்தான், இது கண்டிப்பாக ஏதாவது கேக்காக இருக்கணும், இல்லாட்டி சாக்லேட்டாக இருக்கணும், கொண்டு போய் ஜிம்மினாட்ட கொடுத்துட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கடுப்பில் அந்த கேலை நோட் பண்ணப்படி இந்த ஆரம் கரெக்டாக அந்த கேர்ள்கிட்டே வந்துட்டு அந்த கேர்ள்கிட்ட அந்த கிஃப்ட்டை கொடுப்பாரா? அந்த மாதிரி கொடுத்தா அந்த கேர்ள் செம ஷாக்கில் நம்ம ஆரம் நோட் பண்ணால் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸ்கிட்டையும் காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பாட்டியா நம்ம ஹயாங்க்கு திமிர, ஆ நம்ம கிட்ட தானே ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை கொடுத்தாரு, நம்மகிட்ட தானே ஓப்பன் பண்ணி காட்டணும்னு சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குப் சொன்னா, டே வாங்கி வச்சிருக்குது சாக்லேட்டு, அதை காட்டுனா அவருக்கு ரெஸ்பெக்ட் குறைஞ்சிரும்லடா, சும்மாவே இருக்க மாட்டியாடா ஜங்குக்கு, உனக்கு சாக்லேட் பிடிக்கலன்னா கொண்டாடா நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாக்ஸை வாங்க போகிறா. டே எனக்கு பிடிக்காட்டாலும் என் பேபிக்கு பிடிக்கும்டா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முறை ஹயாங் நமக்காக இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன், அது சாக்லேட்டாக இருந்தா என்ன, என்னவா இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பாக்ஸை கிளிப்பை பிடிச்சபடி 2 பேரும் நின்றுக்கிட்டு இப்போ கூட ஒரு கோவத்தில் அந்த கேலை தான் பட்டு மறைச்சு அந்த கேலை அந்த கிஃப்ட் பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி ஏதாவது பெருசாக நம்ம ஆரம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு பேப்பர் இருக்குது, குட்டியாக இதில் வந்து ஒரு ரிமோட் மாதிரி என்னமோ இருக்குது, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னவா இருக்குங்கிற மாதிரி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இப்போ அப்படியே இவங்க ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்தாங்களா, அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் இந்த கேர்ள் ஆரோமோட ரூமுக்கு வந்துட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே பிக் எடுத்தது, பிக் எடுத்துட்டு போடாதுன்னு அதை அப்படியே ஜெனிக்கு அனுப்புறதுங்கிற மாதிரி ஹோல் வீடியோவையும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பார்ல, அதை அவளும் இங்கே ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி ஜங்குக்கோட ஃபைலை எடுத்துகிட்டு போனதை பார்த்துட்டு என்ன திமிரு பாட்டியா இந்த கேலுக்கு அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் நம்ம ஜங்குக்கு அப்படியே கோவத்தில் இந்த கேலை பார்த்து திரும்ப வரா. டே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுடா, ஹயாங் எது பெருசாக வச்சுருக்காரு பிள்ளைக்கு இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு கிரிப்பா ஷூ அப்படி பாரா. இப்படி பிடிச்சா அந்த கேர்ள் ரொம்ப ஷாக் ஆகி ஹேண்ட்ஸில் வச்சுருக்க அந்த பாக்ஸை கீழே போட்டான். அந்த பேப்பர் மட்டும் அப்படியே நம்ம ஆரம் எடுக்கிறாரு, எடுத்துட்டு இந்தா உன்னோட ரிசைன் லெட்டர், உன்னை என் கம்பெனியை விட்டு பிளாக் மார்க் வச்சு உன்னை வெளியே அனுப்புறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பாஸ் பாஸ்ன்னு எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன் பாஸ், எல்லாம் தெரிஞ்சு தண்டி பண்ணேன், என்னோடய ஹோல் மீட்டிங் டயத்தை நான் எங்கெங்கே என்ன பண்ணுறேன், இத்தனை பர்சன்ஸ்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறேன், இத்தனை பர்சன்ஸ்கிட்ட நான் பார்ட்னராக இருக்கேன், யாருக்கிட்ட என்ன டீல் பேசுகிறேங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் இஞ்சி பை இஞ்சியாக கலெக்ட் பண்ணி சென்னிக்கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் அட்டர்கண்டில் அந்த கான்ட்ராக்டுக்கு போன என்னோடய கான்ட்ராக்டை கேன்சல் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியலையா, எதுவுமே பண்ணலையா, உனக்கு ஜெனி எவ்வளோ மணி கொடுத்தானுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதுக்கான பேப்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதே பேப்பரில் தான் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோ, இனி நீ எந்த பிளேஸ்லையுமே ஒர்க் பண்ண முடியாது, அப்படி உனக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஜெனிக்கிட்ட போ, அவள் நிறைய மணியை கொடுத்து அவனை ஒர்க்குக்கு எடுத்துப்பா, ஆனால் இந்த மாதிரி என்கிட்ட தோற்றுட்டு வந்த மூமெண்ட்டுக்கு உனக்கு ஒர்க்கே அவள் கொடுக்க மாட்டாடி, ஒர்க் இல்லாமல் மணி இல்லாமல் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட போகிறத நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். 2 3 செக்யூரிட்டிஸ் அப்படியே அந்த பிளேஸ்க்கு வந்தா இந்த கேலை பிடிச்சி கம்பெனிக்கு வெளியே தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ அப்படியே இந்த கேலை பிடிச்சி கம்பெனிக்கு வெளியே தள்ளுறாங்களா, அந்த மாதிரி தள்ளுற மூமெண்ட்டுக்கு ஆரம்பப்படியே மற்ற எம்ப்ளாயிஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு கிளாப் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிளாப் பண்ணால் என்னடா பிரதர்ஸ் 2 பேரும் தான் வில்லங்க மாதிரி ஃபைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா பிரதர்ஸை விட பிரதர், அதாவது நம்ம ஜங்குக் ஷுகா விட அவங்களோட பிரதர் அதை விட பெரிய வில்லனாக இருப்பான் போலக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதையுமே சொல்லாமல் ரொம்ப சைலண்டாக நம்ம ஆரம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒர்க் பண்ணிட்டார்ல, அந்த மொமெண்ட்டுக்கு எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நம்ம ஆரம்பப்பட்டு ஷாக்கானா ரொம்ப சாஃப்டாக பேசிகிட்டு இருக்க ஆரமே எந்த அளவுக்கு பெரிய ஒர்க் பண்ணியிருக்காருல்ல, அதை பார்த்து மற்ற எம்ப்ளாயிஸ்லாம் ஷாக்கானா கரெக்டாக ஸ்டேஜுக்கு வந்துட்டு அந்த மைக் அப்படியே பிடிச்சபடி, இப்போது இந்த பிளேஸில் எதுக்காக உங்கள் அத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி அந்த கேர்ளுக்கு எப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்தேன்னா, நெக்ஸ்ட் டைம் யாராவது மணியை கொடுத்தாங்க, அவன் அதை கொடுத்தான், இவன் இதை கொடுத்தான், இந்த பிளாக்மெயில் பண்ணான், அந்த பிளாக்மெயில் பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு யாராவது ட்ரீட் பண்ணிங்கன்னா இந்த டைம் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால குட்டியாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த கேர்ளை ஃபயர் பண்ணி அனுப்பினேன்.
நெக்ஸ்ட் டைம் என் பிரதர்ஸோட ஹேண்ட்ஸில் உங்களை விட்டுருவேன் அப்படிங்கிற மாரி நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் பனிஷ்மெண்ட் பண்ண விட்டேன். பனிஷ்மெண்ட் பண்ணுற ப்ளேஸில் சுகவும் ஜங்குக்கு தான் இருப்பாங்க. அவங்களோட பனிஷ்மெண்ட் என்ன மாதிரி இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ போய் ஒர்க்கை பாருங்கள். ஈவினிங் பார்ட்டிக்கு அந்த ஹோட்டலோட நேமும் சொல்லி அந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஆரம்பம் பேசிட்டு நேராக ஒரு பார்த்து போனால் டே ஹயா அங்கே இது என்னடா கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் சுகாவும் நம்ம நம்ம ஃபாலோ பண்ணபடியே வந்தோம். டே அவர்கிட்ட ஏன்டா கிஃப்டாக கேட்டுட்ருக்க, ஆசையாக ஃபஸ்ட் டைம் நமக்கு ஹயாங் வாங்கி கொடுத்துருக்காருடா, ப்ளீஸ்டா இப்போவே ஓப்பன் பண்ணி பார்த்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கோமா சொல்கிறாரு. 2 பேருமே அந்த பாக்ஸை வேகமாக ஓப்பன் பண்ணால் அந்த 2 பாக்ஸ்லையுமே ஒரு கீட்டாக இருக்குது. சாக்லேட்டாவது இருக்கும். சாக்லேட்டை சாப்பிட்டு கொஞ்சம் ஃபீல் ஆகிக்கலான்னு நினச்சா இது என்னடா கீயை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். ஆரமோட பர்சனல் செக்யூரிட்டி கரெக்டாக அந்த சிஓ ரூமுக்குள்ளே போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு அவரோட ஷார்ட்டை பிடிச்சி இழுத்து சுகா ஜங்குக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாரு. இப்போ என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இது என்ன ஏன் கீயை கொடுத்துருக்காரு, எதுக்கான கீ இது, டே ஏன்டா நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி இருக்கிறீங்க, கீ என்ன கீன்னு தெரியணுன்னா கீழே கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போங்கடா. அப்புறம் சுகா நீ ஆசையாக ஒரு பிளேஸ் கேட்டல, என்ன பிளேஸு, அது கீழே போ உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லவும் என்ன கீழே போகணுங்கிறான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு சுகா நேராக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வந்தா நம்ம சுகாவுக்கு ஒரு பைக்கோட மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். காலேஜ் படிக்க சொல்ல எனக்கு அந்த பைக் வேணும், மற்ற பர்சன்ஸ் அதாவது நம்ம சுகா ஏஜில் இருக்க பர்சன்ஸ் அவங்க எல்லோரும் காலேஜுக்கு சொல்ல மாடலான பைக்கில் வந்துருப்பாங்க. அதில் ஒரு பைக் மாடல் நம்ம சுகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆரம்பிட்ட பயங்கரமாக கெஞ்சி இந்த பைக் எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சிருப்பாரு. ஆனால் நம்ம ஒரு டைம் கூட இந்த பைக்கை வாங்கி கொடுத்தது கிடையாது. ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பைக் ட்ரைவ் பண்ணாலே நம்ம சுகாவுக்கு பனிஷ்மெண்ட் தான். இந்த மூமெண்ட்டில் அவர் கேட்ட மாடல் உள்ள பைக் இருக்கிறத பட்டுட்டு நம்ம சுகர் ஷாக் ஆகி நான் கேட்ட பைக் இங்கே என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த பைக்கெலாம் டச் பண்ணி பார்த்துட்டு இது 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 இந்த பைக் எனக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கீ எடுத்து அதில் போட்டு பார்க்குறாரு. பார்த்தா அது நம்ம கொடுத்த கீ தான் அந்த பைக்கில் கரெக்டாக அட்டாச் ஆகுது. ஹே எனக்கு பைக் கொடுத்துருக்காரு, டேய் ஜங்குக்கா எனக்கு பைக் கொடுத்துருக்காடா, அதுவும் என்னோடய ஃபேவரட் பைக்குடா, ஐயோ எனக்கு பிடிச்ச பைக்கு எவ்வளோ இயர்ஸ் நான் கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு பிடிச்ச பைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பைக்குக்கு நிறைய கிஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி சுகர் கிஸ் பண்ணிட்டு இருந்தான். இவனுக்கு பைக்கு கொடுத்த மாதிரி நமக்கு எங்கேயாவது ஒரு வாரமாக ஒரு பைக்கை விட்டுட்டு பாரு எங்கே இருக்குது பைக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு 3 to 4 ஸ்டெப் நடந்திருந்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே ஷாக்கில் ஃப்ரீசிங் மூமெண்ட்டில் நினைப்பாரா. இந்த மாதிரி என்னாச்சு நமக்கு பைக்கு கொடுத்த மாதிரி அவனுக்கு சைக்கிள் கொடுத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைக்கிளை கொடுத்துட்டாராங்கிற மாதிரி ஒரு ஷாக்கில் என்னடா ஹயாங் உனக்கு சைக்கிள் கொடுத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட வந்து நிற்பாரா. இந்த மாதிரி ஜங்குக்கு முன்னாடி ஒரு டேமேஜான கார்ட்டே ஆசையாக கேட்டிருப்பார்ல, அதுவும் ரொம்ப ரேரான ஒரு கார். அந்த கார் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும்ல ஜெனி பண்ண ஒரு மூமெண்ட்டில், அதே கார் ஆனால் வேறு கலரில் வேறு மாடலில் அதே கார் இருக்கிறத பட்டுட்டு நம்ம ஜங்குக்கு ஃப்ரீசிங்கில் நின்னா பார்த்தி அந்த ஹயாங்க்கு திமிர லிட்டில் பிரதர் மேலே அவ்வளோ லவ், எனக்கு துண்டு பைக்கு கொடுத்துட்டு அவனுக்கு இவ்வளோ பெரிய காரை கொடுத்துருக்காரு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டாகி டே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் வீட்டில் கடைசியாக இருக்கிற குட்டி பையங்களுக்கிட்ட செல்ல அதிகமாக குடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பொருளுமா கொடுப்பீங்க, டே எனக்கு பைக்கை கொடுத்தா அவனுக்கு காரை கொடுத்துருக்கேன், இது என்னடா அநியாயமாக இருக்குது போட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விவரம் லைட்டாக திட்டிட்டு சரி நமக்கு பிடிச்சது பைக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் வந்து பைக் பக்கத்தில் வந்துட்டு பைக்கு பக்கத்தில் நிறைய செல்ஃபியாக எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த கார் பார்க் பண்ணி இருக்க பிளேஸுக்கு ஜங்குக்கு சுகா பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி ஃப்ரீசிங்கில் நிற்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படியே ஹேண்ட்ஸை போட்டபடி என்னடா அப்படியே பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஐயா அது எனக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஏன் பார்த்தா தெரியலையா, அந்த கீயை போட்டு பாரு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹயாங் உண்மையிலே அந்த கார் எனக்கா, ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லியே, நான் கூட அந்த காரை வாங்க சொல்லி நீ என்னை ரொம்ப திட்டுனியே, ஆனால் அது உன்னோட ஃபேவரட் கார் இல்லை, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு டக்குன்னு ஆரமோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ ஹயாங் லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு காரை எடுத்துகிட்டு ஆரம்பிக்கிட்ட வந்துட்டு நான் இப்போவே இந்த காரை கொண்டு டேட்டை காட்டுறேன், பேபி ரொம்ப பெயினாக இருந்தான், இந்த காரை பார்த்தா ஹாப்பி ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போயிடுவாரா.
பாட்டியா கார் கிடச்ச உடனே ஒய்ஃபு கிட்ட போயிட்டான். நம்ம மட்டும் பைக்கு கிட்ட நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பற்றி சொல்லிட்டு நம்ம சுகா அப்படி நம்ம ஆரம்ப நோட் பண்ணிவிட்டு ஐயா நானும் இந்த பைக்கை ஜிமினடா காட்டிட்டு வந்துருந்தேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்த அந்த மூமெண்ட்டுக்கு ஆரம் கிட்ட வேகமாக வந்துட்டு ஆரமோட சீக்ஸில் கிஸ் பண்ணபடி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு அந்த கம்பெனியை விட்டு போவாரா இந்த மாதிரி போனால் இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்ட்டிக்கான ஒர்க் எல்லாத்தையும் பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரமோட பர்சனல் பாடிகார்ட்டை எல்லாத்தையுமே நம்ம ஆரம் சொல்கிறாரு. இப்போ ஹவுஸில் காட்டினா ஹவுஸில் ஈவினிங் ஒரு 5 o'clock போல் தான் ஆரம்பில் என்ட்ரு ஆகுறாரு. இப்படி ஆரம்பில் என்ட்ரானா ஜின்னு நம்ம ஜொங்குக்கு ஜிமினா சுகா எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஆரம் நேராக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறது ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிக்கு போகணும்னா அதுக்காக ரெடி ஆகிட்டு போகிறோம். அந்த மாதிரி ரெடி ஆனால் நம்ம ஜின் அப்படியே கரெக்டாக நம்ம ஆரம் கிட்ட வந்துட்டு ஆரம் என்னாச்சு ஜின்? இல்லை ஏதோ கம்பெனியில் பார்ட்டிங்கிறத உன்னோட பிரதர்ஸ் 2 பேருமே வந்து சொன்னாங்க. அவங்களும் டேயும் ஜிமினாவையும் பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகிறாங்களாம். அதனால நானும் பார்ட்டிக்கு வரட்டுமா